குப்பை அகற்றுபவரின் மகனும் அவரது தலைமுறையும் வாழ்நாள் முழுவதும் அதே வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பதே பாஜகவின் மனோபாவம் என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம் செய்துள்ளார். மாநில அளவிலான சாதிவாரி ஆய்வை நடத்திய பீகார் அரசு இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை 65% உயர்த்தியது. ஆனால் அதனை நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்துவிட்டது. தேசிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று ஒன்றிய அரசு மறைமுகமாக கூறி வரும் நிலையில் ஒன்றிய மாநில அரசுகளை கண்டித்து மாநிலம் தழுவிய ஒருநாள் தர்ணா போராட்டத்தை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நடத்தியது. ஒன்றிய அரசு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், 65% இடஒதுக்கீட்டை அங்கீகரித்து 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாட்னாவில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். குப்பை சேகரிப்பவனின் மகனும் அவரது தலைமுறையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சாக்கடையை மட்டுமே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என தேஜஸ்வி சாடினார். பிச்சை எடுப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் மனோபாவம் என்றும் விமர்சித்தார். कि कचरा धोने वाला जिस समाज में आता है जिंदगी भर उसके आने वाली पीढ़ी नाला साफ करे, कचरा धोए। रिक्शा चलाने वाले का बेटा जिंदगी भर उसकी आने वाली पीढ़ी रिक्शा चलाने का काम करे। जो भूमिहीन है उसको जमीन न दो, जो भिखारी है उसको जिंदगी भर भिखारी बना करके रखो। यही भाजपा की असल मानसिकता है. இன்றும் கூட சமூகத்தில் சாதிய பாகுபாடுகள் நிகழ்த்தப்படுவதை நாம் பார்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய தேஜஸ்வி, பலதரப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களின் நிலவரம் என்ன என்பதை கண்டறிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்று உறுதி அளித்த நிதிஷ்குமாரை விமர்சித்த தேஜஸ்வி யாதவ் இன்னும் சிறப்பு அந்தஸ்தை ஏன் பெற்றுத்தரவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.